கள்ளக்குறிச்சி விவகாரத்துல பொய் சொல்லி இன்னைக்கு திமுக வசமா சிக்கி இருக்கு. அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக சென்னை மாதவரத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் கடத்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு கிறுக்குத்தனமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்காப்ல திமுகவோட ஆர்.எஸ். பாரதி. அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன். அட கள்ளசார ஏவாரியே திமுகவோட அமைச்சருக்கு கேக்கு ஊட்டி விடுறாப்லப்பா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கள்ளசாராய விவகாரத்துல வசமா சிக்கிக்கிட்டோம்டா, எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு திமுக இன்னைக்கு தள்ளாடிட்டு இருக்கிறத கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. அதை பிரதிபலிக்கிற மாதிரி திமுகவோட ஆர்.எஸ். பாரதி இன்னைக்கு பிரஸ் மீட் அப்படிங்கிற பேர்ல வளர வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கள்ளசாராய விவகாரத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன். எவ்வளவு மடத்தனமான கிறுக்குத்தனமான ஒரு பேட்டியா இருக்கு பாருங்க. எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், இந்த கள்ளசாராய விவகாரத்துல யார் பின்னணியில இருப்பா, ஆளுங்கட்சி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஆர்.எஸ். பாரதியை பத்தி கேட்கிறேன், காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, உளவுத்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, அண்ணாமலை அவர்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களோட கண்ட்ரோல்ல, முழுக்க முழுக்க திமுக அரசோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்படி இருந்தும் ஆர்.எஸ். பாரதி ஏன் அண்ணாமலை அவர்கள் மீது பழி போடுறாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. எல்லாருக்குமே நல்லா தெரியும், அங்க கண்ணுக்குட்டி அப்படிங்கிற சாராய வியாபாரி வீட்டோட அவருடைய வாசலுக்கு முன்னாடி திமுகவோட ஒரு புகைப்படம் இருந்துச்சு, ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவோட ஒரு புகைப்படம் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான். அதை பத்தி அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் அன்னைக்கு பேட்டி கொடுக்கல என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் எலெக்ஷனுக்கு போனோம், அப்போ எல்லாரோட வீட்லையும் ஒட்டுவோம், அது மாதிரி அவங்க வீட்டிலையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா எலெக்ஷன் டைமில் எல்லாரோட வீட்லையுமே வந்து ஒட்டுவாங்க, அந்த நேரத்தில் கூட யதார்த்தமாக ஒட்டியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் திமுகவோட ஆதரவாளர்கள் வீட்டில் தான் அது மாதிரி ஒட்ட விடுவாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை, எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் கூட தான். இது வந்து தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடாக ஒட்டிட்டு போவாங்க. அது எல்லாம் வாடிக்கை தான். அடுத்து பாத்தீங்கன்னா, இதே பிரஸ் மீட்ல சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற ஏதோ ஒரு பத்திரிகையாளர் கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்கிறாப்ல. இதே எம்எல்ஏக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சரி நீங்க வெளியில டோர்ல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் வந்து திமுக காரவங்க ஏதோ எலெக்ஷன் ஒர்க்குக்கு போயில ஒட்டி இருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்களுடைய பீரோவுக்கு உள்ளேயே திமுகவோட ஸ்டிக்கர் இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே, எல்லா கட்சிக்காரங்க வீட்லயும் அந்த இல்ல, அது வந்து ஒட்டுறவங்க ஒட்டிட்டு போவாங்க. ஆனா வந்து அது வந்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தடுமாறி தாபுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற சாராய வியாபாரியோட அவங்க வீட்டில் இருக்கிற பீரோ இருக்குல்ல, அவர் சாராய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இந்த காசெல்லாம் கொண்டு போய் பத்திரமா வச்சிருப்பார்ல, அந்த பீரோவில் திமுக காரவங்களோட அங்க மாவட்ட செயலாளரோட புகைப்படத்தோட ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. திமுக நகர செயலாளர் இவர் யார் இருக்காரு, இந்த கண்ணுக்குட்டி வீட்டில் போட்டா போட்டு ஒட்டி. ஏன்னா முழுக்க எல்லாருக்குமே பட்டவர்த்தனமா தெரியுது, அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அந்த சாராய வியாபாரி முழுக்க திமுக ஆதரவாளர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா கண்ணுக்குட்டி வந்து சாராயம் விற்கிற காசை அந்த பீரோவில் கொண்டு வைப்பாரு. அப்படிப்பட்ட அவர் புனிதமா நினைக்கிற அந்த பீரோவில் திமுக காரவங்களோட அந்த புகைப்படத்தை ஒட்டி, ஸ்டாலின் ஐயாவோட புகைப்படத்தை ஒட்டி வைக்கணும்னா எந்த அளவுக்கு தனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க அந்த எஜமான் மேல எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அன்பு இருக்கணும், ஒரு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த கள்ளசாராய விவகாரத்துல திமுகவுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா இப்ப ஆதாரபூர்வமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்து திமுக வந்து தப்பிக்கவே முடியாது. அண்ணாமலை அவர்களோட பேரை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி
சொல்லி எங்கேயுமே இவங்க தப்பிக்க முடியாது. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அன்னைக்கு சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் சம்பந்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்கல, வெளி மாநிலங்களை காரணம் காட்டி அவர் பேசியிருந்தாரு. அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக முறையிலே நம் மாநிலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆனா இன்னைக்கு அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மெத்தனால் சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. சென்னை மாதவரத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் கடத்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட அதிர்ச்சிகரமான இன்னொரு செய்தி என்னன்னா, ஏற்கனவே இந்த மரக்காணத்தில் அடைஞ்சில்ல கள்ளசாராய சாவுகள், அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தவன் தான் என்ன பண்ணியிருக்கான்னா இதுக்கும் சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல செய்தி வர்றதையும் நம்மளால காண முடியுது. இப்படி இந்த விவகாரத்தில் திமுக தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஆதாரபூர்வமான செய்திகள் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்க இந்த வேளையில அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. திமுகவோட அமைச்சருக்கு கள்ளசாராய வியாபாரி கேக்கே ஊட்டி விட்டுருக்காரு அப்படின்னு ஆதாரபூர்வமான அதிர்ச்சிகரமான தகவலை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சிபிசிஐடி விசாரணை பத்தாது, சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஆனா சிபிஐ விசாரணை தேவையில்லை, இதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவங்களையும் சிபிசிஐடி விசாரணை தான் நடந்திருக்குது, ஏன் இப்ப சிபிஐ விசாரணை தேவை கேட்டிருக்காங்க. ஆனா இதற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா வந்து கேக் ஊட்டி விட்டார். அந்த போட்டோ வேணா பத்திரிகை மறுபடியும் கொடுக்குறேன். செங்கல்பட்டில் நடந்த கள்ளச்சாராய சாவில் அக்யூஸ் நம்பர் 1 மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கேக் ஊட்டிக்கிட்டு இருப்பார். அவர் யாருன்னா அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1. இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. எனக்கு சிபிசிஐடி என்கொயரி என்ன பண்ணுனேன், போய் 2 பானையை உடைப்பாங்க, 2 குண்டா உடைப்பாங்க, ஒரு 100 லிட்டர் மெத்தனாலை பிடிச்சிட்டு வருவாங்க, ஒரு 2 குண்டாவை கொண்டு வந்து குண்டா ஆக்ட் சட்டத்தை போட்டம்பாங்க. எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரும். அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது. அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம். உள்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றோம். இது ஆளுநர்ட்டி நாங்கள் முறையாக வைக்கப் போகின்றோம். அதனால் நிச்சயமாக இது தமிழ்நாடு பாருங்கள், ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. தமிழகத்திற்குள்ளே சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும். எவ்வளோ விவரம் பாருங்கள், 1 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே எடுத்த அரசு. அதனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கி நிலைமை என்னென்னா கோர்ட்டு மூலமாக வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம். இதான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். ஆனால் நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும். இப்படி இந்த விவகாரத்தில் திமுக கையும் களவுமா சிக்கி இருந்தாலும் திமுகவில் உள்ளவங்கள என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் ஐயா வந்து சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுத்துட்டாரு, அவர் வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டோன்னு சொல்றாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் மிக முக்கியமான ஒரு கேள்வியை, மிக முக்கியமான நெருப்பை ஒன்றா அண்ணாமலை அவர்கள் பற்ற வச்சிருக்காரு. என்னன்னா, கடந்த முறை 20க்கு மேற்பட்ட கள்ளசாராய சாவுகள் ஏற்பட்ட போதும் இதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, வாரம் ரிவ்யூ மீட்டிங் போடுவேன், கள்ளசாராய விவகாரத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு அவர் அன்னைக்கே சொன்னாரு. இந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதனை அடுத்து என்னுடைய அறிவுரையின் பேரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலை தொடர தொய்வின்றி கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை முற்றிலுமாக அகற்றுதலை உறுதி செய்திட வேண்டும். இது குறித்து வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணிக்க அன்னைக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. கடந்த 1 வருடத்துக்கு முன்னாடி நான் இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீர்க்கமா நடவடிக்கை எடுத்திருந்தார்னா இந்த விஷயமே நடந்திருக்காது, 50க்கு மேற்பட்ட உயிர்கள் பலி போயிருக்காது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான கேள்வியை முன் வச்சிருக்காரு. அண்ணா, கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன், முதலமைச்சருடைய வீடியோ போட்டிருக்கேன். 1 ஆண்டுக்கு முன்பு முதலமைச்சர் பேசிய வீடியோ. தமிழகத்தில் வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம், கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். வார கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த 1 ஆண்டில், எத்தனை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க, அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்.
அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்லட்டும். அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதனால் இந்த 52 வாரம் ஒரு ஆண்டில் எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தியிருக்கிறாங்க, எத்தனையில் முதலமைச்சர் பங்கேற்றாங்க சொல்லட்டும். எல்லாம் பொய். அந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களை சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஓராண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த ப்ராமிஸ் முதல்ல சொல்லட்டுங்கண்ணா. அதே அவர்கள் பண்ணலையே, அதையும் அவங்க செய்யலையே. அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நாம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா? இப்படி அண்ணாமலை அவர்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத திமுக பாரதிய ஜனதா கட்சியோட ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தையும் முடக்கியிருக்காங்க. நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த கட்சி போராட்டம் தொடங்கின உடனே ஆர்ப்பாட்டம் தொடங்கின உடனே காவல்துறையினர் வந்து அனுமதி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு கடிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலயே லாக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ற காட்சியை காண முடிஞ்சது. இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு இதே போராட்டத்தை மீண்டும் நடத்துவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. 55 பேர் இறந்திருக்கிறாங்க, 5 பெண்கள் உட்பட, ஒரு திருநங்கை உட்பட. குறிப்பாக பட்டியலின பழங்குடி இனத்திலிருந்து கிட்டத்தட்ட 53 பேர் இறந்திருக்கிறாங்க. 55ல் மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 15க்கும் மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை. இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம், திராவிட மாடல் அரசு. நாங்கள் இந்தியாவிற்கே உதாரணம், இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம். கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டல்ல 2வது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது. போன ஆண்டு 22, இந்த ஆண்டு 55. இதை கண்டித்து பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுதுன்னா இந்த அரசு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுறாங்க. இதே அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை திமுக அரசு முடக்கி இருக்கின்றார்கள்னா ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகங்கள்? ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், பீஸ்ஃபுல் அசம்பிளி. அதற்கு இங்கே அனுமதி இல்லை. இதையெல்லாம் நான் அடக்கித்தான் எங்களை பற்றி நீங்கள் தவறாக பொது வழியில் சொல்லக்கூடாதுன்னா சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன். குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கின்றார். ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. நாங்கள் எங்கேயும் ஊர்வலம் போகல, எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த போகல, எந்த ஆஃபீஸையும் கெரவு பண்ண போகல, எந்த கச்சேரியை நோக்கி நாங்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணணும் போல் அமைதியான முறையிலே தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றால் தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநரிடம் நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக. திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு, பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட்டு, நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்க போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட ஆளுநரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர் முன்னால் வைக்க இருக்கின்றோம். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.